ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கிற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸை உருவாக்கப்பட்டவையே. எந்தவித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணுறதுனால 1 மினிட் கேண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, 1 மினிட் கேண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு லோ ப்ரைஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த லோவிலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். அந்த ஹையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 2 லோவு கிடச்சிருக்கு, ஹையும் லோவும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா, இப்போ வந்து ஹையை உடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. உடச்சிட்டு மேலே போயிட்டு ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகும். அந்த நியூ ஹை ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கி ஒரு புல் பக்கம் கீழே இறங்கணும். இறங்கிட்டு அந்த செகண்ட் ஹையை உடச்சிச்சின்னா நம்ம வந்து கால் சைடு என்ட்ரி எடுக்கலாம். இதுவே புட் சைடு எப்போ என்ட்ரி எடுக்கலாம்னா, லோ ப்ரைஸை உடச்சிட்டு நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டு மேலே ஏறி புல்பக்காக மேலே ஏறிட்டு மறுபடியும் அந்த லோ உடச்சிச்சின்னா நம்ம வந்து புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம். அதை எப்படி சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னது, கையை உடச்சோன்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. கையை உடச்சின்னு ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகும். அந்த நியூ ஹை ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் புல் பக்கம் கீழே இறங்கணும். கீழே இறங்கிட்டு அந்த கையை உடச்சா மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதேமாதிரி புட் சைடும் லோ உடச்சோன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. லோ உடச்சிட்டு கீழே இன்னும் லோ ஃபார்ம் ஆகும். அந்த லோ ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட்டு மேலே புல் பக்கம் ஏறிட்டு அந்த லோ உடச்சா மட்டும்தான் புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா கான்செப்ட். அதேமாரி நீங்கள் வந்து 70 to 100 கிலோக்கு ப்ரீமியம் தேர்ந்தெடுத்தீங்கன்னா 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் 40 to 20 கிலோ எடுத்திங்கன்னா 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா, வாங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஐடிஎம்லையும் செய்யலாம், ஏடிஎம்லையும் செய்யலாம், ஓடிஎம் செய்யலாம். ஏன்னா ஐடிஎம் ஏடிஎம் வந்து ப்ரீமியம் ஹையாக இருக்கும், அதை நம்ம அதை எடுக்க மாட்டோம். ஓடிஎம் ப்ரைஸை தேர்ந்தெடுக்க போகிறோம். ஏன்னா ஓடிஎம்மில் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அந்த கம்மி ப்ரீமியத்தை எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா, எப்பயுமே ஒரு 300 to 500 இருக்கிற அவுட் ஆஃப் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, கான்செப்ட் நல்லா நான் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இன்றைக்கி தேதி 15ஆம் தேதி. ஓகேவா, இன்றைக்கி தேதி 15ஆம் தேதி. ஓகேவா, இப்போ நம்ம 1 மினிட்க்கு மாற்றிக்கணும். நம்ம வந்து ஹையும் லோ தான் முக்கியம். ஓகேவா, ஹையை உடச்சா நம்ம கால் சைடு போக போகிறோம், லோ உடச்சா புட் சைடு போக போகிறோம். அது எப்பயுமே மார்க்கெட் எந்த டைரெக்ஷனாலும் ஒரு புல் பேக் எடுக்கணும். அந்த புல் பேக் எடுத்து அந்த புல் பேக்கோட ஹையை உடச்சா மேலே போகலாம். இது புல் பேக்கோட லோ உடச்சிச்சின்னா நம்ம வந்து புட் சைடு என்ட்ரி எடுக்கிறோம். இதான் கான்செப்ட். நம்ம சேனல் டெய்லி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, லாஸ்ட் வீக் நமக்கு 5 ட்ரேடிங் டேஸில் நமக்கு 4 ட்ரேடிங் டேஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. 5th டே வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்கல. இன்னொரு கான்செப்டை வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி 12 மணிக்குள்ளே என்ட்ரி எடுத்துடணும். இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா ப்ரீமியம் ரொம்ப டிகே ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம என்ட்ரி கிடச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கணும், இல்லைன்னா அது விட்டுறணும். ஓகேவா, இதான் கான்செப்ட்டு. நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சோம்னா எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல டைம் ட்ரேட் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்காக நான் 12 மணிக்குள்ளே நம்ம என்ட்ரி கிடச்சா என்ட்ரி எடுக்கலாம். இதே 12 மணிக்கு போனால் எடுத்தோம்னா எடுத்தால் சப்போஸ் நம்ம டார்கெட் ரீச் ஆக போக வாய்ப்பு இருக்குது. இதே 12 மணிக்குள்ளேனா நம்ம டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆகிரும். ஓகேவா, இன்னைக்கு தேதி 15ஆம் தேதி. ஓகேவா,
ம் மார்க்கெட் பாருங்களேன். கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு ஒரு லோ ப்ரைஸ் ஃபார்ம் ஆகணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து கீழே ஒரு லோ ஃபார்ம் ஆகுதுவாங்க. அங்கேருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. இங்கே தான் இங்கே லோ ஃபார்ம் ஆகுது. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. இந்த லோ நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் இந்த லோவில் இருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த ஹை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது க்ரீன் கலர் வச்சுக்கிறோம். இது ரெட் கலர். ஓகேவா? இப்போ மார்க்கெட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹை உடக்க லோ உடக்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம எப்போயுமே உடச்சோன்னே என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டு மேலேருந்து கீழே இறங்கி மார்க்கெட்டுக்கு மேலே கீழே இறங்கி ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. இந்த லோ ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஹைலேருந்து மார்க்கெட் கீழே இறங்குது. இறங்கி இந்த லோவை உடச்சிருச்சு. அப்போனா லோ உடச்சுன்னா இப்போ நியூ லோ கிடச்சிருக்கு. ஓகேவா? அந்த லோ நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிட்டு அந்த லோ நோட் பண்ணிவிட்டு இந்த லோ ஃபார்ம் ஆகிட்டு இங்கேருந்து புல் பேக் எடுத்து மறுபடியும் இந்த லோ உடச்சா மட்டும்தான் புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் மார்க்கெட் எப்படி போயிருக்குமாங்க. லோவை உடச்சி ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகி மார்க்கெட் அங்கே மேலே ஏறிச்சு. ஓகேவா? ஏறிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே ஏறி நம்ம அந்த ஹை ப்ரைஸ் உடச்சிச்சு மாடல். இப்படி லோவும் உடச்சி ஹையும் உடச்சிருச்சு. இதான் நம்ம வெயிட் பண்ணணும். எந்த சைடு புல் பேக் ஆகணும்னு பார்க்கணும். இப்போ கரெக்டாக இந்த லெவலை உடச்சி அந்த ஹையை உடச்சி நியூ ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த நியூ ஹையை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நியூ ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்படி நியூ ஹை ஃபார்ம் ஆகிட்டு ஒரு புல் பேக் கீழே இறங்குதுவாங்க. புல் பேக் கீழே இறங்கிட்டு மறுபடியும் இந்த ஹையை உடச்சா மட்டும் தான் வாங்க. புல் பேக் கீழே இறங்கிட்டு மறுபடியும் இந்த ஹையை உடச்சிருச்சு. இந்த ஹையை உடச்சா நம்ம கால் சைடாக என்ட்ரி எடுக்கணும். எத்தனை மணிக்கு உடச்சிருக்கு? 9:58 உடச்சிருக்கு. அப்போனா இதுக்கு அடுத்த கண்டியில் 9:59 என்ட்ரி எடுத்துடணும். கால் சைடில் நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு லோ ப்ரைஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஹை ப்ரைஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹை ப்ரைஸ் 25,936. அப்போனா ஒரு ரவுண்ட் ஃபிகராக 26,000 வச்சுக்கிறோம். இப்போ 26,000 ஒரு 300 பாயிண்ட் தள்ளி இருக்க அவுட் ஆஃப் நோ எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம கம்மி ப்ரீமியம் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாதுக்காக இந்த வீடியோ. 26,300 கால் ப்ரைஸை என்ட்ரி எடுக்கணும். நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்? எப்போ ஹை பிரேக் பண்ணியிருக்கு? 9:58. அப்போனா 9:59க்கு நம்ம 26,300 என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? வாங்க வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 9:50க்கு என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா செகண்ட் ஹையை உடச்சிருச்சு. செகண்ட் ஹையை உடச்சினால நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேவா? இல்லை புல் பேக் ஹை தான் செகண்ட் ஹையை உடைக்குது. எப்போயும் மார்க்கெட்டில் புல் பேக்கு மெயினானது. ஓகேவா? இப்போ நம்ம நெகட்டிவ் கான்டாக்ட் எடுத்துக்கணும். எப்போயும் நெகட்டிவ் கான்டாக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 26,300 கால் ப்ரைஸ். சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஹையை உடச்சா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஹையை உடச்சிட்டு நியூ ஹை ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் கீழே இறங்கிட்டு அந்த ஹையை உடச்சா மட்டுமே என்ட்ரி. அதே மாதிரி லோ உடச்சா என்ட்ரி எடுக்கக்கூடாது. லோ உடச்ச பிறகு ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகும். அந்த நியூ ஃபார்ம் ஆகிட்டு மேலே புல் பேக் அது மேலே ஏறிட்டு அந்த லோ உடச்சா மட்டும்தான் புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். நல்ல இதான் கான்செப்ட் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ 1 மினிட் வச்சுக்கலாம். நீங்கள் தேதி 15ஆம் நம்ம என்ட்ரி எவ்வளோ? 9:59. ஓகேவா? 70 100க்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதே ப்ரீ 40 to 70 இருந்துச்சுன்னா 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுக்கு ஏற்றப்போ நம்ம லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 9:59க்கு என்ட்ரி. என்ட்ரி. நம்ம என்ட்ரி 9:59க்கு.
9:59க்கு என்ட்ரி எடுத்துச்சு. நம்ம ப்ரீமியம் எவ்வளவு 40 இருக்குது. இப்போ நம்ம பண்ணி 40 டு ஒரு 70க்குள்ளே இருக்குது. அப்போனா நம்ம டார்கெட் 5 பாயிண்ட் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம எடுக்கிறது ப்ரீமியம் 40க்கு. நம்ம சொன்னது 70 டு 100 இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட் 10 பாயிண்ட். இதுவே 40 டு 70 இருந்துச்சுன்னா நம்ம 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போனா நம்ம வச்சுக்கலாம் என்ட்ரி 40, நம்ம டார்கெட் எவ்வளோ 45. நம்ம டார்கெட் 45. நம்ம டார்கெட் ரீச் ஆன உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் எப்போயுமே. ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணால் ரிவர்சல் ஆகலாம். ஏன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் நல்ல மூமெண்டம் கொடுக்கும். சப்போஸ் சைடு வேஸில் நம்ம ஈஸியாக நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு 9:59 கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் 45 வாங்க. வெயிட் பண்ணிட்டாங்க வாங்க. கரெக்டாக பார்க்க நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக 45. நான் நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக 45. கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. உடனே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம டார்கெட் எப்போ ரீச் ஆயிருக்கு 10:48க்கு. நம்ம என்ட்ரி 9:59க்கு பாருங்களேன். நம்ம 59க்கு நம்ம என்ட்ரி. அழகாக நம்ம என்ட்ரி இங்கே கிடச்சிருக்குவாங்க. 9:59க்கு என்ட்ரி. நம்ம டார்கெட் ஈஸியாக கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம என்ட்ரி 9:59க்கு. நம்ம டார்கெட் கரெக்டாக 10:48 கரெக்ட் ரீச் ஆகிடுச்சு பாருங்கள். மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஒரு நல்லா 2 நல்லா வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அழகாக 9:59க்கு நம்ம என்ட்ரி. ஏன்னா நம்ம 9:59க்கு தான் செகண்ட் கையை உடச்சிருச்சு. செகண்ட் கையை உடச்சா நம்ம என்ட்ரி எடுத்துடலாம் கால் சைடு. நம்ம என்ட்ரி அப்போ 9:59 என்ட்ரி எவ்வளோ 40. நம்ம டார்கெட் 45. கரெக்டாக பாருங்க மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் எப்படி டார்கெட் கரெக்டாக ரீச் ஆச்சு. கரெக்டாக 10:48க்கு 145. அழகாக 5 பாயிண்ட் ஈஸியாக எடுத்தாச்சு. இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? நம்ம டார்கெட்டை எப்போயுமே லோ ப்ரீமியத்தில் ப்ராஃபிட் மேக் பண்ணணும். அதான் கான்செப்ட். ஓகேவா? லோ ப்ரைஸ் எப்படி அவுட் ஆஃப் தவணி தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் தவணி எடுக்கக்கூடாது. மினிமம் ஒரு 300 to 500 இருக்கிற ப்ரீமியத்தை எடுத்துக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் நெகட்டிவ் கான்ட்ராக்டாக இருக்கணும். ஏன்னா கரண்ட் வீக்னா ஈஸியாக டைம் டேக்கு நிறைய ஆகும். அதெல்லாம் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. இதே நம்ம நெகட்டிவ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ராஃபிட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். எப்பொழுதுமே நம்ம இன்டர்டே பண்ணோம்னா நம்ம டார்கெட் வந்துச்சுன்னா உடனே ரீச் எடுத்துடணும். எப்பயுமே நம்ம ட்ரேடிங்கில் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எங்கே டார்கெட் எங்கே அதான் மெயினானது. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டார்கெட் 70 to 100க்குள்ளே ப்ரீமியம் எடுத்திங்கன்னா நீங்கள் 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 40 to 70 இருந்துச்சுன்னா நீங்கள் 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதனால் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்குமே நம்ம டார்கெட் வேணாம். ஓகேவா? சப்போஸ் ட்ரெண்டிங் மூமெண்ட்டில் ஒரு 40, 50, 60 பாயிண்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தால் நம்ம இன்டர்டே பண்ணாலும் நம்ம ஈஸியாக குயிக்காக என்ட்ரி போயிட்டு எக்ஸிட் பண்ணிடணும். இன்னொரு கான்செப்ட் 12 மணிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். 12 மணிக்கு மேலே போச்சுன்னா என்ட்ரி நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா டைம் டிகேனால் ப்ரீமியம் குறைஞ்சிடும். அதுக்காக தான். ஓகேவா? இந்த வீடியோ நல்லா 2 நாள் வாட்ச் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக் இந்த ஸ்ட்ராட்டஜி படி லாஸ்ட்டு 5 ஒர்க்கிங் டேஸில் 4 நாளுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் நம்ம வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அது 12 மணிக்கு மேலே தான் என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த 12 மணிக்கு ட்ரேடை அவாய்ட் பண்ணிடணும். ஆக மொத்தம் நம்ம 4 ட்ரேடிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு. 5க்கு 4 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கான வீடியோ நம்ம வீடியோ செக்ஷனுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும் ஃபார் லோ ப்ரீமியம் பேஸ் பண்ணி. ஓகேவா? தேங்க்யூ.